சொல்லி சக்கரங்களை கலப்பக்கம் நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. தேர் பார்த்தீங்கன்னா இருப்பிடத்திலே நிற்குது. என்னதான் இழுத்தாலும் தேர் போகிற மாதிரியே தெரியல. இந்த தேரை எப்படி திருப்ப பயணம் தெரியல. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது எனக்கு. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர், அதாவது பார்த்தீங்கன்னா கச்சேரி நல்லூர் ரோட்டில் உள்ள நல்லூர் மூத்த விநாயகர் கோயில் தான் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய அற்புதங்கள் கூட நடந்தது. தேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடாமல் நின்று அந்த தேரை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுலாம் ஓடிலாம் வச்சோம். அப்படி பார்த்தா சரியான அற்புதங்கள்லாம் இந்த இடத்துல நடந்தது. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா உங்களை எனக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் டெய்லி எனக்கு கோயிலுக்குள்ளே நிற்கிறதே என்ன மாதிரி? ஒரு நாளும் பாருங்க. என்ன மாதிரி திருவிழா எல்லாம் இந்த முறை நடந்தது? 10 நாள் திருவிழா நடக்குது. இங்க 10 நாள். 10 நாளுமே எல்லாரும் வந்தீங்களா? எல்லாரும். அப்ப ஒரே ஃபன் தானா? ஒரே ஃபன். நல்ல ஐஸ் காபி சர்பத் எல்லாம் ஊத்தாங்க. அரவாசினா வீட்டுக்குள்ளே வந்து 2 லிட்டர் சர்பத்தை அமுச்சு விட்டோம் நாங்க. கோயில்ல நாங்க வணங்குறோம் பிள்ளையார. திருச்சிற்றம்பலம் இடறினந்தாளறினும் எடதுருடோயே தொடரினில் உனக்களல் தொழுதொழுவே கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. என்ன டைமுக்கு நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரீங்க? பின்னேரத்துல தான் பாருங்க. பின்னேரம் தேருக்கு மட்டும் படிக்கணும். ஸ்கூல்ல 10 நாளும் திருவிழாக்கு வராக்களுக்கு கொப்பி ஊத்தான் தெரியுறாங்க. நீங்களும் வந்தா கொப்பி ஊத்தாங்க. பேர் பதிஞ்ச சின்ன பிள்ளைகளுக்கு பேர் பதியணும். முதல் நாள் ஒவ்வொரு நாளும் வாராக்களுக்கு கொப்பி ஊத்தாந்தாரு. நல்ல செயல் செய்யணும். இந்து இளைஞர் மன்றம் மன்றத்தாலே விநாயகருடைய தேர் இந்த இடத்துல அழகாக காட்சியளிக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பெண்கள் தீச்சட்டி ஏந்தியவன நிற்கிறதை நாங்கள் பார்க்கலாம். திரையை விளக்க போயினோம். தொடர்ந்து இந்த இடத்துல தீபம் காட்டுறாங்க பாருங்க. இன்னொரு அற்புதமான காட்சி. ரோஹிதர் தேருக்கு முன்னால் வைக்கப்பட்ட தேங்காய்களை எடுத்து இந்த இடத்துல உடைக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தேரை எடுக்கிறாங்க. ஆனால் தேர் பார்த்தீங்கன்னா அறக்குதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேர் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. இருப்பிடத்திலே நிற்குது. என்னதான் இழுத்தாலும் தேர் போகிற மாதிரியே தெரியல. எவ்வளவு பக்தர்கள் சேர்ந்து தேர் இழுக்கிறாங்கன்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்றாங்க.
வராங்கன்னு சொல்லி அந்த இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் தான் தேர் நகர்ந்து இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேர் போகுதே இல்லை. சுற்றி வர 2 தேரை தள்ளுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நம்ப முடியாது, அதிசய காட்சி. இவ்வளவு நேரம் நகர மறுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இலகுவாக நகர்றதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இலகுவாக தேர் வர காணக்கூடிய மாதிரி பாருங்க. எவ்வளவு நேர போராட்டத்துக்கு பிறகு தேர் வருதுன்னு சொல்லி இந்த தேரை எப்படி திருப்ப பயணம் சொல்லி தெரியல. இது பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய மகிமை. எப்படியும் பார்த்தீங்கன்னா தேர் இன்னைக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீதியை சுற்றி வரும். ஒரு சுச்சுவேஷன் நிற்கிற தேர்ன்னு சொல்லி பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலோட அருகாமையில், கோயிலுக்கு அருகால பார்த்தீங்கன்னா தேர் நிற்கிது. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தேரை இழுத்து எடுக்கணும். ஒரு பிள்ளையாரோட மகிமை இது பாருங்க. என்ன மாதிரி தேர் வருது அந்த சுவரில் முட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தேர் வர காணக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கேயுமே நடக்காத அதிசயமே இந்த கோயில் நடக்குது. கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி எந்த ஒரு தேரையுமே இலகுவாக திருப்ப முடியாது. அது ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. அந்த சின்ன இடத்துக்குள்ளாதான் இப்போ தேர் வரணும் பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தேரை திருப்பவே இல்லை முழுசாக. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சில் எங்கால பக்கம் நிற்குதுன்னு சொல்லி, சக்கரங்கள் எங்கால பக்கம் நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தேரை இழுக்கிறதுக்கு ஆயத்தமாக நிற்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு மகிமைன்னு சொல்லி இன்னமா தேரை திருப்பாங்கன்னு சொல்லி எங்கேயுமே இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க.
மாதிரி தேரை நிமித்திட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா இலகுவாக நாங்கள் தேரை இழுத்துக்கொண்டு போதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு அற்புதம் கைஸ். இப்படி ஒரு அற்புதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துக்குள்ளால தேரை படுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பக்தர்கள் இலகுவாக தேர் எடுத்துக்கொண்டு போல நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி பிள்ளையாருடைய தேர் வருதுன்னு சொல்லி பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு அழகான காட்சி உண்டு. தொடர்ந்து பக்தர்களுக்கு இந்த இடத்துல சோடா கொடுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான மகிமையில் நடக்குது? நேச்சரில் நடக்குதா? இல்லை தேர்தலுக்கும் போய் நல்ல ஒரு அற்புதமாக நடந்தது. என்ன மாதிரி டெய்லி இப்படி தானே? என்ன மாதிரி என்னென்ன நான் சொல்கிறேன், டெய்லி இப்படி நடக்கிற இல்லை, இன்றைக்கு மட்டும்தான் இப்படி நடந்துட்டு. எல்லாம் பிள்ளையாட்ட மகிமை தானே? நேற்று சாப்பிட்ற ஒழுங்காக தான் எடுத்து கொண்டு தொடர்ந்து தேர்தலுக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ நம்ம கோயிலுக்கு வரீங்க? இங்கே 10 வருஷம் ஆகும். என்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்குது? இங்கே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிறப்பாக படிப்படியாக முன்னாடி கொண்டு வர மாதிரி கோயில் இந்த போட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு போட்டி வைக்கணும். அந்த சாமியாருக்கு போட்டி எப்படி செய்வாங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்குது? யாருக்கு நல்ல சிரமமாக தொழில் வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஒரு கஷ்டம் இல்லை, நல்லபடியாக தான் வாழ்க்கை போய்க்கணும். எல்லாருக்கும் அப்படி கிடைக்கணும். அந்த விநாயகர் பெருமான் அது கிடைக்கணும். இங்கே எத்தனை நாள் திருவிழா நடக்கிறது? 10 நாள். 10 நாள். 10 நாள் எப்படி தான் களை கட்டுமா? நிறைய சிரமம். அற்புதமான விநாயகர் சிறப்பாக நடக்கிறது. மற்றது நேற்றுலாம் சத்திரத்துக்கு சனிக்கிழமைலாம் இந்தியாவிலேருந்து வந்து கலைஞர் நாசுரம் எல்லாம் தவில் வாய்க்கு அப்படியே சிறப்பாக போய்க்கணும். ஓகே, நன்றி நன்றி. சொல்லாதாய் நுண்ணுணர்வாய் மற்றுமாம் பையகத்தின் வெவ்வரே வந்தறிவாய் தெட்டனே தட்ட தெளிவேனே சிந்தனையுள் உச்சாரா உன்னாராமுதே உடையானே விவர விடை குழம்பை நோக்கிற ஆற்றேனும் ஐயா ஆரணையோ என்றென்று போட்டி புகழ்ந்திருந்து போய் கேட்டும் ஐயானா மீட்டிங்கு வந்து தினப்பிறவி சாரமே கள்ள புலக்குழம்பை கட்டளிக்கும் வல்லானே நல்லூரில் நாட்டாம் பைந்தாடும் நாதனே. வணக்கம். எவ்வளோ நம்ம கோயிலுக்கு வரீங்க? ஆஹா, என்ன பக்கத்துல வீடு? ஓகே, வீடு என்ன ஃப்ரெண்ட்ஸா? தம்பி என்ன முகத்தை முடிக்க வந்துக்கிறீங்க தம்பி? ஓகே ஓகே. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சாண்டி காலேஜில். ஆஹா, பண்ணிட்டு லீவா? நாங்கள் எடுத்துட்டேன், லீவ் எடுத்துட்டேன். ஆஹா, கோயில் திருவிழா தானே? என்ன மாதிரி அற்புதங்கள் அவங்க நடக்கிறது? கும்பிட்டால நடக்குமா நினைச்சதெல்லாம்? தம்பி எந்த ஸ்கூலில் படிக்கிறது? ஆஹா, அப்படின்ட்டு நீங்கள் லீவை போட்டாச்சு. நிறைய ஃபன் தானே? ஓகே ஓகே. கோயில் திருவிழா ஒரு முறையும் கோயில் திருவிழா கட்டாயம் வந்துடுவீங்களா?
ஆஹா ஓகே பேருக்கு வந்துடுவேன். ஆஹா ஐயா யாரு பேர பிள்ளைகளா எல்லாம் பேர பிள்ளைகள். ஆஹா எல்லாம் பிள்ளைகள் மாதிரி தான் உங்களுக்கு என்ன அப்ப ஐயா எங்கே இருக்கிறது நாங்கள் இங்கே நல்வடி. ஆஹா அப்ப நீங்களும் வந்துடுறது வேலோட சேர்ந்து அவங்க எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஆஹா அப்போ இதோ போல நிற்கிறதா திருவிழாக்களுக்கு காலம் வருவ வேண்டியதான், ஆ திருவிழா நிற்க வேண்டியதான், பாலைக்கு போஜனம் சாப்பிட வேண்டியதான், இரவைக்கும் போஜனம் சாப்பிடுவோம். இனி என்னதை செய்கிறேன் வேலையும் இல்லை தானே நீ போஜனம் போஜனம் கேட்டால் தான் தெரியும். அதான் நானும் பேர பிள்ளையோட வருவேன். வாழைக்கு போஜனம், இரவைக்கு போஜனம், கொஞ்சத்தில் விடுறேன். பிராடு தான். கோயில் வந்து இது வந்து ஆயிரங்களுக்கு 2000க்கு மேலே அந்த பழமை வாய்ந்த கோயில். இது இந்தியாவிலிருந்து நாயக்க வம்சம் அரசன் கோயில் தோண்டி செய்கிறதுக்காக வரவழைச்சது. அப்போ அதிலேருந்து வந்து ஒரு சின்ன பிள்ளையாரும் ஒரு கிருஷ்ணன் கோயிலும் கிருஷ்ணனையும் கொண்டு வந்தது. இப்போ வந்து கிருஷ்ணரை நாவப்புலியில் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் எனக்கு இந்தியாவிலேருந்து வந்தது. இங்கே கொண்டு வந்து அந்த பிள்ளையார் தான் அந்த முன்னுக்கு இப்போ நம்ம பிள்ளையார் நாளடைவில் பிறகு வந்து கும்பாபிஷேகங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 68க்கு முதல் நடந்தது. நான் போக 68ஆம் ஆண்டிலேருந்து கும்பாயம் பார்த்தேன். இப்போ கடைசியாக இப்போ 2019 நடந்தது. இனி 2032ஆம் ஆண்டு என்ன மகிமை நடக்குதாகோ இல்லை ஆமாம் இங்கே வழக்கமாக 12 மாதம் சவுத்தி நடக்கிறது. இது நவராத்திரி, தைப்பூச உற்சவம், வருஷ உற்சவம், திருவம்பாடு, வைச்சாச்சனை, நம்ம உற்சவம், சிவராத்திரி எல்லாம் சிறப்பாக நடக்கும் வேணா சிறப்பாக நடக்கும். ஓகே ஓகே நன்றியா கோயிலின் வாசலை பற்றி நெருங்கிட்டது. தொடர்ந்து கோயிலின் வாசலுக்கு தேர் வருது. பிள்ளையாருடைய இருப்பிடத்தை நோக்கி வருது பாருங்க. ஒரு அற்புதமான காட்சி, ஒரு அழகான காட்சி.